குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். அனைவருக்கும் வணக்கம். எல்லா பிரச்சனையும் முடிந்து புதிய அரசு ஆட்சி அமைத்து விட்டது. நமக்கு புதிய அரசுக்கு நாம் வாழ்த்துக்கள். படிப்படியாக அவர்கள் கொடுத்த வாக்குறுதி மக்களுக்கு செய்யட்டும், செய்வாங்க. நான் எந்த கட்சியுமே கிடையாது. நான் எல்லாருமே ஒன்று தான். எல்லா கட்சியும் ஒன்று. ஒரு விதத்தில் ஒருத்தர் சிறப்பாக இருப்பார்கள். தன்னுக்கு ஒருத்தர் இந்த இதில் சிறப்பாக செய்வாங்க, இன்னொரு விஷயத்தில் இன்னொருத்தர் சிறப்பாக செய்வாங்க. அதனால் எல்லா கட்சியினருமே ரொம்ப நல்லவங்க தான். அவரவர்களுக்கு உன்னுடைய பணி சுமை இருக்கிறது. அதனால் நாமும் அந்த இடத்துக்கு போயிட்டா தான் அந்த இது நமக்கு தெரியும். நம்மளும் என்ன வேணால் சொல்லலாம். அந்த இடத்துக்கு ஒவ்வொருத்தரையுமே அவரவர்கள் இடத்தில் பார்த்தால்தான் அவர்கள் படும் கஷ்டங்கள் நமக்கு தெரியும், புரியும். இப்போ அதனால் அந்த புதிய அரசுக்கு நம்ம வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ள வேண்டுகிறோம். கடந்த காலத்தில் செஞ்சவங்க நல்லவங்க இல்லை, நல்லா இல்லாத இல்லைன்றதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஒவ்வொருத்தரும் ஒரு சிறப்பாக செய்தார்கள். ஏடிஎம்கே, டிஎம்கே, எல்லா அரசியல் தலைவர்களுமே, எம்ஜிஆர் அம்மா அவர்கள் அவரவர்களுக்கென்று ஒரு தனி பாணி பாதை. கலைஞர் ஐயா அவர்கள், திரு ஸ்டாலின் ஐயா அவர்கள். அதனால் ஒவ்வொருத்தருமே ரொம்ப சிறப்பாக எல்லாம் அவர்கள் நமது தமிழ்நாட்டிற்கு சிஎம்மாக பணியாற்றியவர். அதனால் யாரையுமே நான் குறை கூறவில்லை. இப்போ விஜய் அவர்கள் பதவி ஏற்றிருக்காங்க. அதனால் அவங்களும் நல்லா செய்வாங்க அப்படின்ட்டு நாம் எதிர்பார்க்குறோம். வாழ்த்துக்கள். ரொம்ப நல்லா சிஎம்லாம் பதவியேற்று பார்த்தாலாம் டிவியில் பார்த்துக்கிட்டு இருந்தோம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. விஜய் நான் ஊழல் இல்லாத ஆட்சி, நல்ல ஆட்சி தருவேன்னாரு. அப்புறம் அங்கே போய் பார்த்துட்டு எவ்வளோ நிதி நிலைமை இருக்குன்னு சொல்லிட்டேன். நீங்களே எல்லாம் பார்த்துட்டு எல்லாம் நல்லபடியாக கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கி என்னன்னா திருநாவுக்கரசர் நாயனார் பூஜை. இன்னைக்கு கேசவ பெருமாள் இன்னைக்கு நிறைய விசேஷங்கள். இன்னைக்கு நேற்று அன்னையர் தினம். வாழ்த்துக்கள். அன்னையர் அம்மா இல்லாத என்ன இருக்குது, எல்லாமே ஒரு நல்ல இதாக இருந்துச்சு. அனைவருக்கும் அன்னையர் தின வாழ்த்துக்கள் சொல்லியிருந்தேன். 11/5/2026 திங்கட்கிழமை. சந்திராஷ்டமம் ஆயில்யத்துக்கும் மக நட்சத்திரத்துக்கும் சந்திராஷ்டமம். இன்றைய புதிய முயற்சிகளில் ஈடுபட வேண்டாம், இறை சிந்தனையில் இருங்க. இன்றைய ராசி பலன்: மேஷம் வரவு, ரிஷபம் பக்தி, மிதுனம் ஓய்வு, கடகம் விருத்தி, சிம்மம் துணிவு, கன்னி போட்டி, துலாம் லாபம், விருச்சிகம் மேன்மை, தனுசு இன்பம், மகரம் கவலை, கும்பம் வெற்றி, மீனம் பரிவு. போராடி தோற்பதினால் வாழ்க்கையின் ஒரு அங்கம். போராடி தோற்பதும் வாழ்வின் ஒரு அங்கம். கரும்பு சக்கையேற்று சாம்பல் எடுத்து அதை வெந்நீரில் கலந்து விடும். வெடிப்பு பிரச்சனை நீர். தேங்காய் எண்ணெய் வச்சாலும் வெடிப்பு பிரச்சனை நீர். நாளைய விசேஷங்கள்: தத்தாத்ரேய ஜெயந்தி, உலக செவிலியர் தினம். நாளைக்கு 12ஆம் தேதி உலக செவிலியர் தினம். செவிலியர் இல்லைன்னா ஒன்றுமே இல்லைங்க. அவர்களை எல்லாம் பார்க்கும்போது, நான் ஹாஸ்பிட்டலில் பார்க்கும்போது உண்மையிலேயே ஒரு தெய்வமாக தான். நல்லா பிள்ளைங்கள்லேருந்து அவ்வளோ அருமையாக கவனிச்சுக்கிறாங்க. அவங்களெல்லாம் நம்ம என்ன சொல்கிறதுனே தெரியல. இந்த காலத்தில், கடினமான காலத்தில் அந்த இதெல்லாம் ரொம்ப அருமையாக பண்ணுறாங்க. செவிலியர் தினத்துக்கு அனைத்து செவிலியர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள், நன்றிகள். அவர்களெல்லாம் நடமாடும் ஒரு தெய்வம் தான் அவங்க. ஒவ்வொரு ஹாஸ்பிட்டல் போகும்பொழுது அவங்க பேசுகிற விதம், அவங்க செய்கிற பணிகள், நைட் டியூட்டி பகல் டியூட்டின்னு பார்த்து அவ்வளோ ஒரு சம்பளம் வாங்குறாங்கங்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்லைங்க. அந்த மாதிரி செய்யறதுங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு இது. அந்த உலக செவிலியர் தினத்திற்கு அனைத்து செவிலியர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த தாழ்பணிந்த வணக்கங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள்,
ஷேர் பண்ணுங்கள். என்னமோ என்னால் முடிந்ததை தெரிந்ததை கொடுக்குறேன். எல்லாருக்குமே ஒன்றும் அவ்வளோ ஒரு இது இல்லை, ரீச் இல்லை அப்படி இப்படிங்கிறேன். நான் பொறுமையாக அமைதியாக என்ன இருக்கோ அதை தான் நான் இது பண்ணுவேன். ரொம்ப பேசி ஒருத்தரை தொந்தரவு பண்ணாமையும் இல்லை இருக்கிறத இல்லைங்கிறதையும் பொய் சொல்கிறதையும் மிகைப்படுத்தி சொல்கிறதையும் சும்மா ஒருத்தர் கோயிலுக்கு போயிட்டு வாங்கன்னு சொல்லலாம். ரொம்ப செலவு வைக்கிறது இந்த மாதிரிலாம் எனக்கு பேச பிடிக்காது. எனக்கு அதெல்லாம் தெரியாது. கெட்டதனமாகவோ சக்திக்கு மீறிய நான் யாரையுமே கெயிட் பண்ண மாட்டேன். அது எனக்கு பிடிக்காது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னால் முடிந்த ஆன்மீக தகவல் தர நல்ல தகவல் தர என்னோடய ஷார்ட்ஸ் வீடியோ பார்க்குற அனைவருக்கும் நன்றி.